ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடை காளான் தாங்க செய்ய போகிறோம். நம்ம ரோட்டு கடையில் காளான் சாப்பிட்டுப்போம், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். வாங்கி இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் அளவு காளான் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா முட்டைக்கோஸில் தண்ணி விடும். அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இப்போ தண்ணியை லைட்டாக தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்குங்க, ஊற்றக்கூடாது. நல்லா டைட்டாக நல்லா பிசைஞ்சிக்குங்க. மசாலா எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அது கூடவே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடைக்கு தட்டி போடுற மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆனதும் இது பக்கோடா மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தனியாக இது மாதிரி எடுத்து வச்சாச்சு பொரிச்சு. நம்ம வடை மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி அது மாதிரி பிச்சு போட்டு வச்சிட்டோம்னா தான் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணும்போது அது கூட சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தா கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடித்ததும் நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பொரிக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. அடுத்ததாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி கூட பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த டொமேட்டோ சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரணும். மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து அதை இது கூட சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக. அடுத்ததாக நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளானை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை மேலே தூவிட்டு அது கூடவே கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் கொத்தமல்லி தலையோடு கலந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். சுவையான ரோட்டு கடை காளான் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.